Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC, GD and Railway examக்கான expected maths and reasoning questions வந்து பார்க்க போறோம். First question பாருங்க. In what time will rupees 6750 6750 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். நமக்கு பேங்க் எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா amount to rupees 8984 8984 ரூபாய் 25 பைசா வந்து நமக்கு அமௌண்ட்டாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 20%. ஸோ 20% வட்டி போடுறாங்க. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஓகே, ஸோ ஒரு பேங்க்ல 6750 ரூபா போட்டிருக்கீங்க, அவங்க 20% வட்டி போடுறாங்க. அப்போ நீங்கள் ஃபைனலாக எத்தனை வருஷம் கழிச்சு பேங்க்ல போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 8984 ரூபா 25 பைசா தருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1750க்கு எவ்வளோ டைம் பீரியட் வந்து வட்டி போட்டாங்க, 20% வட்டி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 8984 ரூபாய் 25 பைசாவா மாறும்னு கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 20% வட்டி வீதத்தில் ரூபாய் 6750 எந்த ஆண்டில் ரூபாய் 8984.25 உயரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஓகேவா? ஸோ அரையாண்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அரையாண்டுங்கும் போது இங்கே என்னெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அரையாண்டுங்கக்கூடிய வார்த்தையை பார்த்தோன்னே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்கணும், பாதியாக மாற்றிக்கணும். ஸோ 20/2 போது இந்த இடத்துல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 10% கிடைக்கும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. டைம் தெரியுமா, எத்தனை டைம் பீரியடு நமக்கு வந்து தெரியாது. 2 டைம் பீரியடாகவும் இருக்கலாம், 3 டைம் பீரியடாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு, 6750 வந்து பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளவு, 8984.25. ஸோ பிரின்சிபல், ஸோ P × 1 + R/100 n உங்களுக்கு அமௌண்ட்டுன்னு தெரியும். அப்போ இதில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் கொண்டு வர போகிறோம். ஸோ பிரின்சிபல் டிவைடட் பை அமௌண்ட். ஸோ இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரின்சிபல் டிவைடட் பை அமௌண்ட் ஈக்குவல் டு 1 + R/100 அப்படிதானே கிடைக்கும். சாரி, அமௌண்ட் பை பிரின்சிபல் ஈக்குவல் டு 1 + R/100 என்னன்னு கிடைக்குமா, அந்த பி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 + R/100 என்னன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்கு. ஆனால் அந்த ஷார்ட்கட்டை விட இந்த ஃபார்முலாவோட கான்செப்ட் ஷார்ட்கட் படி போகிறது தான் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அப்போ அமௌண்ட் பை பிரின்சிபல், அமௌண்ட் எவ்வளவு, 8984.25 டிவைட் பை பிரின்சிபல் 6750. இதை டிவைட் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதை ஈஸியாகவே டிவைட் பண்ணாமலே இங்கே என்ன ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கம் என்ன இருக்குது, 1 + R/100 n. ஸோ இங்கே என்னங்கிறது எத்தனை டைம் பீரியட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம சொல்லக்கூடாது, டைம் பீரியட்னு தான் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 1 + இங்கே என்ன இருக்குது, 10%. அப்போ எப்படி எழுதலாம், 10/100ங்கும் போது 1/10 இருக்கும். ஸோ 1 + 1/10 இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதலாம், 11/10 எழுதலாமா? புரியுதா? அந்த 10% இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11/10 n. எவ்வளோ டைம் பீரியடுங்கிறது கிடைக்குமா? ஒன்றுமே பண்ணல, இந்த 10% இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 1.1 என்னன்னு எழுதிக்கலாம். 84.25 டிவைடட் பை 6750 1.1 என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி எழுதிக்கலாமா? இங்கே என்ன இருக்கு, 1.1. அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம மாற்றிக்கணும், 1.1 வர மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இதை கட் பண்ணீங்க அப்படின்னா இது எப்போவுமே பாருங்க, இந்த பக்கம் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1.2 12 இருக்கு அப்படின்னா இந்த சைடு வர்றது என்னன்னா 12ஓட ஸ்கொயரோ 12ஓட கியூபோ 12ஓட பவர் வர மாதிரி தான் மாற்றுவோம். அப்போ இங்கே 1.1னா என்ன அர்த்தம், 11 இருக்குன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. 11 இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம எப்படி மாற்றணும், 11ஓட கியூபா மாற்றணும், இல்லை 11ஓட ஸ்கொயரா மாற்றுற மாதிரி இதை வந்து கட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வர்றது இந்த 1.1ஓட ஸ்கொயரும் வரலாம் ஆன்சர் வந்து கட் பண்ணும்போது. ஏன்னா 1.1ஓட பவராக தான் மாற்ற போகிறோம். அப்படி மாற்றினா தான் இந்த பக்கம் இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணி நான் எத்தனை டைம் பீரியடுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வர்றதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று 1.21 வரலாம் இது ரெண்டையும் கட் பண்ணும்போது, அப்படி இல்லைனா 1.331. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணும்போது கண்டிப்பாக 1.1 வர போகிறது இல்லை, 1.21மே வராது. ஏன்னா இங்கே இருக்கிறது 6750 இருக்கு, இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 10 100 1000 10000 லட்சம் 8,984 சம்திங் இருக்கு. அப்ப கண்டிப்பா 6000 வச்சு கட் பண்ணும்போது வெறும் 121 வர வாய்ப்பு இருக்காது, 1331 கிட்ட தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா இங்க ஒரு 0 இருக்கா, இதை கட் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்க 0 இருக்கா, ஸோ அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்கன்னா இது என்ன ஆகும், 89 84 இங்க என்ன இருக்கும், 89 84 சரி 898.425 இருக்கும். ஓகே, ஸோ இது 675 கட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 1 தான் இருக்கணும்.
யூனிட் டிஜிட் 1 தான் வரணும். ஸோ 675 கூட இந்த 1331 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 121 நம்மளால இது பண்ண முடியாது, இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போது இதை கட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1.331 தான் வரும். ஏன்னா அது 1.1ஓட ஸ்கொயராவோ கியூபாவோ இருக்கும், கண்டிப்பாக ஸ்கொயராக இருக்காது. இங்கே இருக்கிறது 6750 இருக்குது, இங்கே இருக்கிறது 8 லட்சம் சம்திங் இருக்குது. அப்போ அவ்வளோ இது போகும்போது கண்டிப்பாக ஒரு 1000ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும், 1000க்கு மேலே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரணும், என்ன வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? கேன்சல் பண்ணாமலே இங்கே வந்து 1.331 தான் வரும்னு சொல்லிடலாம். ஏன்னா 11ஓட ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 121, 11ஓட கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 1331. இங்கே வரக்கூடியது வந்து ஒன்று 11ஓட ஸ்கொயர் வரும், இல்லைனா 11ஓட கியூப் வரும். ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 11ஓட ஸ்கொயர் வராது, ஏன்னா அது வந்து ஒரு 121 தான் வருது இது ரெண்டையும் கட் பண்ணும்போது. ஸோ 675ஐயும் 121ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இவ்வளோ 8 லட்சம் சம்திங் வராது. ஸோ அப்போ 1331ஐயும் 675ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் சம்திங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இங்கே நமக்கு என்ன வரும், இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ இங்கே என்ன வரும்னா 1.331 வரும். 11ஓட கியூப், இதை கியூப் பண்ணிட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1.331, 1.1 the whole power n. இது எப்படி எழுதலாம், 1.1 the whole cubeன்னு எழுதலாம். இங்கே வந்து 1.1 the whole power n. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு, 3. ஸோ 3ங்கிறது 3 வருஷம் கிடையாது, 3 டைம் பீரியட்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து எதுக்கு சொல்லியிருக்கோம், நம்ம அரை ஆண்டுக்கு, ஸோ ஹாஃப் ஏலிக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஹாஃப் ஏலிக்குங்கும் போது 3 டைம் பீரியடு, 3 டைம் பீரியட்னா ஹாஃப் ஏலிக்கு நமக்கு எத்தனை வருஷம் வரும், 1.5 வருஷம் வரும். எப்படின்னு புரியுதா? ஹாஃப் ஏலிங்கும் போது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுவாங்க. அப்போ 3 தடவை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போட்டாங்கன்னா ஸோ இது ஒரு 6 மாதம், அடுத்த 6 மாதம், அடுத்த 6 மாதம், 3 டைம் பீரியட் வந்துருச்சா. ஸோ எத்தனை வருஷம் வருது, 6 6 12, 12 6 18, 18 மாதம். 18 மாதங்கிறது 1.5 வருஷம். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? எக்ஸாமில் இதை பார்த்த உடனேவே இங்கே வந்து 1.331 தான் வரும்ன்ட்டு யோசிச்சிருங்க. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறதோட ஸ்கொயரோ கியூபோ தான் இந்த பக்கம் வரப்போகுது. ஓகேவா, ஸோ அப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம், 11 ஸ்கொயர் வந்து 121 தான். கண்டிப்பாக இங்கே இருக்க 6750 கூட 121 மல்டிப்ளை பண்ணும்போது 8 லட்சம் வர வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு என்ன வரும், 1.3, 11ஓட கியூபை யோசிக்கணும். ஸோ அப்போ 1.331, 1331 தான் இது 11ஓட கியூபு. ஓகே, ஸோ கிளியராக புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஹாஃப் ஏலியில் டைம் பீரியட் கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஸோ இதை உட்காந்து நம்ம கட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் யோசிங்க, அந்த இதோட கியூபு இல்லைனா ஸ்கொயர் தான் இந்த பக்கம் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், a class teacher conducted a unit test in the class. If out of 30 students, 14 students scored 80 and the rest 16 students scored 65, then what is the weighted average score? வகுப்பாசிரியர் ஒருவர் வகுப்பில் அழகு தேர்வு நடத்தினார். 30 மாணவர்களில் 14 மாணவர்கள் வந்து 80 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க, மீதம் உள்ள 16 மாணவர்கள் 65 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா சராசரி மதிப்பெண் எவ்வளவு, அந்த கிளாஸோட சராசரி மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எனக்கு எவ்வளவு, 30 பேர் இருக்காங்க. 30 பேரில் 14 பேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 80 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அப்போ 14 பேர் என்ன வாங்கியிருக்காங்க, 80 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ 14 பேரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும், 14 × 80. ஓகேவா, ஸோ ஒரு ஆள் 14 மாணவர்கள் 80 மதிப்பெண்களும் மீதம் உள்ள 16 மாணவர்கள் 65 மதிப்பெண்களும் பெற்றிருக்காங்க. அதாவது 14 பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே 80 80 80 வாங்கியிருப்பாங்க. அப்போ டோட்டலாக 14 பேரோட கூட்டுத்தொகை என்ன வரும், 14 × 80 ப்ளஸ் 16 பேர் இருக்காங்க. 16 பேரும் எத்தனை, 65 65 65ன்னு 16 பேரும் 65 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ 16 பேரோட கூட்டுத்தொகை எனக்கு என்ன வரும், 16 × 65. இதுதான் உங்களுக்கு என்னது, அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய 30 மாணவர்களோட மதிப்பெண்களோட கூட்டுத்தொகையா. 14 பேரோட கூட்டுத்தொகை 14 × 80, 16 பேரோட கூட்டுத்தொகை 16 × 65. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் 30 மாணவர்களோட கூட்டுத்தொகையா இருக்கும். எனக்கு கேட்டிருக்கிறது என்னது, 30 மாணவர்களோட சராசரி. இது 30 மாணவர்களோட கூட்டுத்தொகையா இருந்தா டிவைடட் பை 30 போட்டேன் அப்படின்னா அதுதான் 30 மாணவர்களோட சராசரியா இருக்கும். சொல்றது புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோமா. ஸோ 14 × 8, 4 8 32, 8 8 3 11, 1120. ஸோ 65 × 16, 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. 36 41 44 1040. ஓகே, ஸோ 1040ங்கும் போது 0 6 1 2160 வரும். ஸோ 2160 டிவைடட் பை 30 இருக்கும். ஸோ 0 0 கட் ஆகிருமா. ஸோ 7 3 21 2 3 6. அப்போ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய 30 மாணவர்களோட சராசரி எவ்வளவு, 72. 72ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா.
ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க, an aeroplane flies along the four sides of a square field at the speed of 150 km/h, 300, 450, 600 km/h. Find the average speed of the plane around the field. ஒரு சதுர வடிவ ஒரு நிலத்தை சுற்றி ஒரு ஏரோப்ளேன் வந்து சுற்றிட்டு இருக்கு. அதோட ஸ்பீடு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு விமானம் 150 km/h, 300, 450 மற்றும் 600 km/h வேகத்தில் ஒரு சதுர மைதானத்தின் 4 பக்கங்களிலும் பறக்கிறது. மைதானத்தை சுற்றியுள்ள விமானத்தின் சராசரி வேகத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு மெத்தடில் நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதுரத்தில் வந்து அது கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 4 இதுலையுமே அந்த இது வந்து போகுது. ஓகேவா, ஸோ 4 பக்கங்கள்லையுமே போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி, இந்த டிஸ்டன்ஸ் டி, இந்த டிஸ்டன்ஸ் டி, இந்த டிஸ்டன்ஸ் டி. அப்போ அந்த பிளைன், அந்த ஏரோப்ளைன் வந்து கடக்கக்கூடிய மொத்த தொலைவு உங்களுக்கு என்னவா இருக்கும்? டி 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 டி. ஸோ எவ்வளோ வரும்? இங்கேருந்து இங்கே வர டி, அடுத்து இங்கே இங்கே இங்கே, டோட்டலாக அது கடக்கக்கூடிய இது வந்து எவ்வளவு? 4D வரும். இதை சுற்றி தானே பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டோட்டலாக அந்த ப்ராசஸ் அது கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு வரும்? 4D. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 4Dன்னு இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். ஒன்று டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் வச்சு சால்வ் பண்ணலாம், இன்னொன்று எல்சிஎம் மெத்தடில் இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4Dன்னு இருக்கும். ஸோ டைம் நமக்கு வந்து டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். டைம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே வர கிடக்கிறதுக்கு அது எடுத்து இங்கேருந்து இங்கே வர எவ்வளோ தொலைவு கிடக்குது? டிஸ்டன்ஸு டி கிடக்குது. ஓகேவா, ஸோ அதோட ஸ்பீடு எவ்வளவு? 150 km/h. ஓகேவா, ஸோ 150. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வர இந்த 4 பக்கத்தையும் தானே கிடக்குது. ஸோ அதனால டோட்டல் டைம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த பக்கத்துக்கு மட்டும்தான் அது கடக்கக்கூடிய தொலைவு d/150. ஏன்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸை நம்ம டின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? அதோட ஸ்பீடு 150. இப்போ இந்த 4 பக்கத்துக்கும் வேணும் இல்லையா எடுத்துக்கிடக்கூடிய டைமு. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ டைம் எடுக்கும்? d/300. அடுத்து இங்கே கடக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்? ப்ளஸ் d/450. அடுத்து இந்த இடத்த கடக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துக்கணும்? d/600. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கடுத்து நான் உங்களுக்கு எல்சிஎம் மெத்தடும் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ டின்னு அசியூம் பண்ணி பண்ணியிருக்கோமா, அதில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனால் இதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுவோம். நான் ரெண்டுமே சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 150, 300, 450, 600 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் உங்களுக்கு என்ன வரும்? 600 வருமா? எல்சிஎம் என்ன வரும்? இல்லைனா டிஏ காமனாக எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா 1/150 ப்ளஸ் 1/300 ப்ளஸ் 1/450 வரும், ப்ளஸ் 1/600 வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்? எல்சிஎம் வந்து 600 வருமா? ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 600 வராது. ஏன்னா 450 வந்து 600 வச்சு டிவைட் பண்ண முடியாது. 1200 வராது. ஸோ 1800 தான் இதுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். அப்படி தெரியலனா டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சு பாருங்கள். நான் எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ டி இன்ட்டு டிவைடட் பை இங்கே என்ன வரும்? 1800. ஸோ இது 1800 மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 15 × 12 தான் 180. இதை 1800 மாற்றணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண, இது வந்து 2ஆலையா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 ப்ளஸ் இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 18, 22, 22, 3, 25, 25/1800 இருக்கும். அடுத்து என்ன வரும்? ஒரு 25, 25, 4, 25, 100. ஸோ d/72 கிடைக்கும். அப்போ டைம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? d/72 தான் உங்களுக்கு டைமாக இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? சதுரத்தில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4 பக்கம் இருந்துச்சா? இது டி, இது டி, இது டி. ஸோ டோட்டலாக 4D வந்துச்சு டோட்டல் டிஸ்டன்ஸு. டிவைடட் பை டோட்டல் டைம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? d/72 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ d/72 போட்டுடலாமா? இங்கே ஆன்சர் என்ன வரும்? டி கட் ஆகிரும். இந்த 72 மேலே போயிடும். ஸோ 4 × 72. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4 2 8, 7 4 28. ஸோ 288 km/h வரும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னது? 288 km/h. 288 km/hங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ இதுலயே ஷார்ட்கட்டும் இருக்கு. இது வந்து நாம வந்து டின்னு அசியூம் பண்ணி பண்ணோம் இல்லையா? இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸா இருக்கும்.
ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஷார்ட்கட், ஓகேவா? ஸோ இன்னொரு மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்னென்ன ஸ்பீட்லாம் கொடுத்துருக்காங்க, ஏரோப்ளேனோட ஸ்பீடு ஃபர்ஸ்ட் வந்து 150, அடுத்து 300, அதுக்கப்புறம் 450, 600. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 1800 வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 1800 வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்ன? 600 அப்படி வச்சுக்கணும். 150ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், டிவைட் ஆகும். 300ஆல டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகும். ஆனா 450ஆல டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 450ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்து இன்ட்டு 2 போட்டாலும் 1200 வரும். 1200 டிவைட் ஆகாது. அடுத்து இன்ட்டு 3 போடும்போது 1800. அந்த 1800 இங்க இருக்க எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ 1800 தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய இந்த 1800 இருக்கு இல்லையா, இந்த 1800 தான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பக்கத்தோட நீளமா இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ 1800 தான் அது கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வர 1800, அடுத்து இங்கேருந்து இங்கே வர 1800, இங்கேருந்து இங்கே வர 1800. நம்ம டிடின்னு அசியூம் பண்ணோம் இல்லையா, எடுக்கக்கூடிய எல்சிஎம் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமு. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு. அப்போ சதுரத்தோட சுற்றளவு தான் உங்களுக்கு என்னது? இதை சுற்றி தானே வருது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இதோட சுற்றளவு 4 × 1800, இல்லைனா 1800 + 1800 4 தடவை கூட்டினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ 4 × 1800ங்கும் போது 7200. இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் வேணுமா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இங்க இருந்து இங்க எவ்வளவு டைமுக்குள்ள கிடைக்குது? இந்த இடத்துக்கான ஸ்பீட் எவ்வளவு? 150. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் கொண்டு வந்துடலாமா? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது? எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுனா, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1800 டிவைடட் பை, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டைம் வந்து 1800 டிவைடட் பை 150 போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ நேரத்துக்குள்ளே கிடக்கும்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ரெண்டாவது இதில் ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 12 கிடைக்கும். ஸோ இப்போ 12 ஃபர்ஸ்ட் இதில் 12 ஹவர்ஸுக்குள்ளே கிடக்கும். ரெண்டாவது இதுக்கு என்ன வரும்? 1800 டிவைடட் பை 300 போடுவீங்க. அப்போ என்ன வரும்? 6 ஹவர்ஸுக்குள்ளே கிடக்குமா? மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்க. உட்காந்து 1800 டிவைடட் பை 600 20 கட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ 3 ஹவர்ஸுக்குள்ளே கிடக்கும். அடுத்து 450 டிவைடட் பை 1800 எவ்வளோ நேரத்துக்குள்ளே கிடக்கும் நமக்கு? மூணாவது இதில் எவ்வளோ நேரத்துக்குள்ளே கிடக்கும்? ஸோ ஒரு 4 டைம்ஸ் போகுமா? ஸோ 4 டைம்ஸ். ஓகே, ஸோ 4 ஹவர்ஸுக்குள்ளே கிடக்கும். அடுத்த இதில் 600 1800 டிவைட் பை 600ங்கும் போது ஒரு 3 டைம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஸோ கரெக்டாக 1800 டிவைட் பை 300ங்கும் போது 6 வரும். ஓகே, ஸோ 12 6 18 18 4 22 22 3 25. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் டைமாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 1800, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் உங்களுக்கு டைமு. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எவ்வளவு? 150. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணும்போது 12 கிடைச்சிது. இது மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த பக்கத்தில் 6 மணி நேரம் கிடைக்கும், அடுத்து 4 மணி நேரம், அடுத்து 3 மணி நேரம். அப்போ டோட்டல் டைம் எவ்வளவு? 18 4 22 22 3 25. டோட்டல் டிஸ்டன்ஸ் 7200. டோட்டல் டைம் வந்து எவ்வளவு? 25 ஹவர்ஸ். அவ்வளோதான். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 25 × 4. ஸோ இங்கே 100 இருக்கா? 72 × 100ன்னு இதை பிரித்து எழுதலாம். ஸோ ஒரு 25 25 4 25 100 மல்டிப்ளை பண்ணால் 288 km/h. இதுதான் உங்களுக்கு என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஸோ எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். இதை டீன் அசியூம் பண்ணி எல்சிஎம் எடுத்தும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க ஸ்பீடு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பக்கத்தோட நீளமாக இருக்கும். அப்போ 4 பக்கத்தோட லென்த் டோட்டலாக கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 1800 × 4 7200. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கத்துலையும் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக எல்லா பக்கத்தோட டைமையும் ஆட் பண்ணி இங்கே போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a lady spends 20% of her total income on house rent and 75% of the rest on household items. If she saves ₹600, then what is her income? ஒரு பெண் தன் மொத்த வருமானத்தில் 20% வீட்டு வாடகைக்கும் மீதியில் 75% வீட்டு உபயோக பொருட்களுக்கும் செலவிடுகிறார். அவர் ₹600 சேமித்தால் அவரின் வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட வருமானம் வந்து நான் ₹100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்றான்? 20% வீட்டு வாடகைக்கு கொடுக்குறா. ஸோ வீட்டு வாடகை எவ்வளவு?
100 ரூபாயில 20 ரூபாய் போயிருச்சு. ஸோ அவளோட மொத்த வருமானம் 100% இருக்கு. அதில் 20% வீட்டுக்கு கொடுத்தாச்சு, வீட்டு வாடகை கொடுத்தாச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் அவள் கையில்? 80% இருக்கும். மீதி வந்து என்ன இருக்கும்? 80% இருக்கும். ஓகேவா? அந்த மீதி 80 ரூபா இருக்கு இல்லையா, அதில் 75% என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிடுதா. ஓகேவா? அப்போ அந்த 80ல் 75% ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? 3/4 எழுதலாம். 80 × 3/4 போடும்போது ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 20 × 3 16 கிடைக்கும். ஸோ புரியுதா? 80 × 75/100 போடுவீங்களா? அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். 75% எப்படி எழுதலாம்? முக்கால்னு எழுதலாம், 3/4 எழுதலாம். அப்போ 80 × 3/4 போடுவோம். ஸோ ஒரு நாள் 4 20. ஸோ 20 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஓகேவா? அப்போ வீட்டு உபயோகத்துக்கு 80 ரூபாயில எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறா? வீட்டு உபயோக பொருட்களுக்கு 60 ரூபா செலவு பண்ணிடுதா. 60 ரூபா செலவு பண்ணது போக 80 ரூபாயில 60 ரூபா போயிருச்சுன்னா மீதி இப்போ அவள் கையில் என்னது இருக்கும்? கடைசி அவள் கையில் எவ்வளவு இருக்கும்? 20 ரூபாய் மீதி இருக்கும். 20 பார்ட் மீதி இருக்கும். அந்த 20 பார்ட்டை தான் அவன் என்ன பண்ணுவா? சேமிச்சு வைப்பா. இதெல்லாம் செலவெல்லாம் போக மீதி 20 அவள் கையில் இருக்கும். அதுதான் அவளோட சேமிப்பா இருக்கும். அவளோட சேமிப்பு எவ்வளவு? 600 ரூபாய். அப்போ அந்த 600 ரூபாய் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 20 பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். 20 பார்ட் தான் 600 இருந்தால் 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 0 கட் ஆகிரும். 1 பார்ட் என்ன வரும்? 13 கிடைக்கும். இப்போ எனக்கு அவளோட மொத்த வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவளோட மொத்த வருமானம் நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? 100 பார்ட்னு அசியூம் பண்ணோம். 1 பார்ட் 13 100 பார்ட் என்னது? 100 × 30. ஸோ அவளோட வருமானம் வந்து எவ்வளவு? 3000 ரூபா. 3000 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? அபிஷேக் செல்லிங் எ புக் ஃபார் ₹102, there is a loss of 15%. ஒரு அபிஷேக்னு ஒருத்தர் இருக்கான், 102 ரூபாய்க்கு ஒரு புக்கை விற்றான் அப்படின்னா அது வந்து 15% லாஸாக இருக்கும். when the book is sold for ₹134.40, the net result in the transaction is, என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? 102 ரூபாய்க்கு விற்றா அது வந்து அவனுக்கு லாஸ் வந்து 15%. அதே புக்கை 134 ரூபாய் 40 பைசாவுக்கு விற்றான்னா ஸோ அவனுக்கு அது லாபமா நஷ்டமா? அப்படி லாபமாக இருந்தால் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அபிஷேக் ஒரு புத்தகத்தை 102 ரூபாய்க்கு விற்கும்போது அதில் 15% நஷ்டம் ஏற்படுகிறது. 134 ரூபாய் 40 பைசாவுக்கு விற்கும்போது பரிவர்த்தனையின் நிகர முடிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே புக்கு தான், அந்த புக்கை ஃபஸ்ட்டு 102 ரூபாய்க்கு விற்றோம்னா 15% நஷ்டமாகுதான். எப்போவுமே நஷ்டம்னா என்ன பண்ணணும்? 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும், லாபம்னா 100லேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ நஷ்டம் 15%. அப்போ அந்த 102 ரூபாய் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 85%க்கு ஈக்குவலாக இருக்குமா? நஷ்டங்கிறதுனால 100ல இருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் ரூபாய் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதே புக்கை 134 ரூபாய் 40 பைசாக்கு விற்றான் அப்படின்னா அவனுக்கு லாபமா நஷ்டமா? அது லாபமா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ், நஷ்டமா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ 134.40. இந்த பக்கம் அமௌண்ட் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. ஓகே, 102 ரூபாங்கிறது 85%. அப்போ 134 ரூபாய் 40 பைசாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x × 102 = 85 × 134.40 இருக்கும். இதிலிருந்து x = 85 × 134.4 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும்? 102 இருக்கும். 17 வாய்ப்பாடில் கட் பண்ணலாமா? 5 17 85, 6 17 102. கரெக்ட் தானே? 6 17 102, 1 6 6, 2 6 12, 2 6 12, 4 6 24. ஸோ 224 × 5, 5 4 20, 10 10 2 12, 112 ரூபாய். ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா, அதனால தான் அந்த 0வை கட் பண்ணிட்டேன். அப்போ அவனுக்கு இது எவ்வளோ வரும்? 112% தான் என்னது? இந்த 134 ரூபாய் 40 பைசா. அப்போ இந்த 134 ரூபாய் 40 பைசாங்கிறது எவ்வளவு? 112%. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க கரெக்டா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். 102 ரூபாங்கிறது எவ்வளவு? 85%. அப்படிதானே? இதுல நஷ்டம் எவ்வளோன்னு கேட்டால் சொல்லிடுவீங்களா? 102 ரூபாங்கிறது 85%னா நஷ்டம் எவ்வளவு? எவ்வளோ கம்மியாக இருக்கு? எப்போவுமே நம்மளோட இனிஷியல் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும்னா 100% இருக்கும். இந்த 100 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது லாபம், இந்த 100 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது நஷ்டம். இப்போ இது வந்து எவ்வளவு? 112% வருது. இது 100 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்கு. அப்போ இது எவ்வளவு? லாபம். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு? 100ல இருந்து இது 12% அதிகமாக இருக்கு. அப்போ அவன் 134 ரூபாய் 40 பைசாக்கு வித்தாம்னா அவனுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 12% லாபம் கிடைக்கும். 12% அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா?
ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள் 12 women and 16 men can do a piece of work in 11 days. If each woman takes twice the time taken by a man to do the work, in how many days will 16 men do the same work? 12 பெண்களும் 16 ஆண்களும் ஒரு வேலையை 11 நாட்களில் செய்ய முடியும். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆண் எடுக்கும் நேரத்தை விட 2 மடங்கு நேரத்தை எடுத்துக்கொண்டால் அதே வேலையை 16 ஆண்கள் எவ்வளவு நாட்களில் செய்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 உமன் 16 மென் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வேலையை வந்து 11 நாளில் முடிப்பாங்களாம். அதாவது நான் ஒரு வேலைக்கு 12 உமனும் 16 மென்னும் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து 11 நாளில் வந்து வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் உமன் டேக்ஸ் ட்வைஸ் த டைம் டேக்கன் பை அ மேன் டு டூ த ஒர்க். ஓகேவா? ஒரு மேன் வந்து ஒரு வேலையை ஒரு நாளில் முடித்தான் அப்படின்னா அதே இது ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு மேன் கிட்ட ஒரு நாளில் முடிக்கிற வேலை அதே பொண்ணு கைக்கு போச்சுன்னா ஒரு கேக் பண்ணணும் அப்படின்னா மேனுக்கு ஒரு நாள் டைம் ஆகும், அதே பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன் ஹவு மெனி டேஸ் வில் 16 men do the same work? அதே வேலையை நான் இப்படி கொடுக்காம அந்த மொத்த வேலையுமே ஒரு 16 மென்னு கிட்ட கொடுத்துருக்கேன், 16 ஆண்கள் கிட்ட கொடுத்துருக்கேன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? இனிஷியலா 12 உமன் 16 மென் வேலை பார்த்தாங்கன்னா 11 நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு நாள்ல வேலையை பார்த்து முடிக்கிறான் அப்படின்னா ஒரு பொண்ணு கிட்ட அதே வேலையை நான் கொடுத்தேன்னா 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு மென்னோட வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2 உமனோட வேலைக்கு ஈக்குவலா இருக்கு. அப்படிதானே? ஒரு மென் வந்து ஒரு கேக் ஒரு நாள்ல பண்ணிடுவான்னா ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் ஆகுது. அப்போ ஒரு மேன் வந்து யாருக்கு ஈக்குவலா வேலை பார்க்கறான்? 2 பெண்களுக்கு இணையா வந்து வேலை பார்க்கறான். அந்த கான்செப்ட் புரியுதா? ஏன்னா மேன் ஒரு நாள்ல முடிக்கிறான்னா பொண்ணு வந்து அதுல இருந்து ட்வைஸா எடுத்துக்கிறாங்க, 2 மடங்கு நேரத்தை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் வந்து 2 பெண்களுக்கு சமம். ஓகே, ஒரு ஆண் வந்து 2 பெண்களுக்கு சமம் இந்த கொஸ்டின் படி. ஓகே, அப்போ 1 மேன் வந்து எதுக்கு ஈக்குவல்? 2 உமனுக்கு ஈக்குவல். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இதை வந்து மேனா மாத்திரலாமா? ஏன்னா எனக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 16 ஆண்கள் வந்து எத்தனை நாள்ல வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உமன் ஈக்குவல் டு மென் பை 2 கிடைக்குமா? உமன் ஈக்குவல் டு மென் பை 2 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல உமன் இருக்க இடத்துல எம் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? இங்க என்ன வரும்? 6 மென்னு மாறுமா இது? கரெக்டா? ஸோ இங்கே வந்து எம் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 12 இன்ட்டு எம் பை 2 ப்ளஸ் 16 எம் ஈக்குவல் டு 11 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 2 கட் ஆயிருதுன்னா ஸோ 6m இங்கே 16 எம் இருக்கு. அப்போ 22 மென் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மென்னா மாத்துறோம். எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 16 ஆண்கள் வந்து எத்தனை நாளில் வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 22 மென் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அவன் எத்தனை நாளில் வேலை பார்ப்பான்? 11 நாளில் வேலையை பார்ப்பான். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். M1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2ங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். அப்போ 22 ஆள் வந்து 11 நாளில் வேலை பார்க்குறாங்க. 22 ஆள் வந்து 11 நாளில் வேலை பார்க்குறாங்கன்னா 16 ஆள்கிட்ட வேலையை கொடுத்தோம்னா எத்தனை நாளில் முடியும்? ஸோ M2ங்கிறது 16. ஸோ எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை D2ன்னு வச்சுக்கலாம். அப்போ D2 ஈக்குவல் டு 22 இன்ட்டு 11 டிவைடட் பை 16ன்னு கிடைக்கும். ஸோ இங்கேருந்து என்ன வரும்? 8 2 16, 11 2 22, 11 இன்ட்டு 11 121 டிவைடட் பை 8. அப்போ அந்த ஆண்கள் 16 ஆண்கள் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? 121 பை 8 நாட்களில் முடிப்பாங்க. 121 பை 8ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா புரியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு நாம வந்து மென் வந்து எத்தனை நாளில் வேலை பார்ப்பாங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு மென் வந்து 2 உமனுக்கு சமம். அப்போ இங்க 12 உமனை நான் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அதே சமயம் நான் எத்தனை ஆண்கள் மட்டும் வேலைக்கு வச்சா போதும்? 6 பேர் வச்சா போதும். அப்படிதானே? ஏன்னா ஒரு மென் வந்து 2 உமனுக்கு சமம் அப்படிங்கும்போது 12 பொண்ணு வேலை பார்க்கறத யார் எத்தனை ஆண்கள் வேலை பார்த்து முடிச்சிருவாங்க? 6 ஆண்கள் வேலை பார்த்து முடிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு 6 மென் வரும், இங்கே 16 மென் இருக்கு. ஸோ 22 மென்னு 11 நாளில் முடிப்பாங்க. அப்போ 22 இன்ட்டு 11, அப்போ 16 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 16 இன்ட்டு D2 போடும்போது ஸோ 16 மென் வந்து எனக்கு 121 டிவைட் பை 8 டேஸில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அந்த கொஸ்டினில் பாருங்க, a cylinder has a diameter of 14 cm and its curved surface area is 220 cm square. The volume of the cylinder. So mensuration topicல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஒரு உருளையின் விட்டம் 14 cm. உருளையோட விட்டம் 14, ஆரம் எவ்வளவு? விட்டத்துல பாதி தான் ஆரம், 7 cm. அதன் வளைந்த பரப்பளவு, அதோட curved surface area வளைபரப்பு எவ்வளவுனா 220 cm square. உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2πr(h) தான் உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா. அப்ப 2πr(h) க்கு எது ஈக்குவலா இருக்கும்? இந்த 220 ஈக்குவலா இருக்கும். உருளை
உருளையோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். அதே மாதிரி கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகே, ஸோ கூம்பையும் உருளையும் வச்சு மேட்ச் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ உருளையோட கன அளவு நமக்கு எவ்வளவு? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இது வந்து கூம்போட கன அளவு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 2 பை ஆர் ஹச்ங்கிறது எவ்வளவு? 220 தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க வந்து என்னெல்லாம் தேவை? பையோட வேல்யூ 22/7 தெரியும். ரேடியஸ் வந்து 7 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஹைட் தெரிஞ்சாதான் உருளையோட கன அளவு வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு க்ளூ எனக்கு என்ன இருக்கு? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. இதை நான் எப்படி எழுதலாம்? 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன இருக்கு? 7 இருக்கு. ஹைட் தெரியுமா? தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்க போறேன். ஈக்குவல் டு 220 தெரியும். இதுல இருந்து ஹைட் ஈக்குவல் டு 7 கட் ஆகிரும். 220 டிவைடட் பை 2 × 22 வரும். ஸோ 22 ஸோ 2 5. ஓகே, அப்போ ஹைட் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 5 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருமா? அப்போ ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருது. அப்போ ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயரு. ஆர் ஸ்கொயருங்கும் போது 7 எத்தனை வாட்டி எழுதணும்? 2 வாட்டி எழுதணும். ஹைட் எவ்வளவு? 5. ஸோ 5 போட்டாச்சு. ஸோ இதுவும் கட் ஆகிரும். 22 × 5 எவ்வளவு? 110. 110 × 7 11 7 77. ஒரு 0 சேர்த்து விடுங்க. ஸோ 770 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் என்னது? உருளையோட கன அளவு. ஸோ 770 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ஸோ உருளையோட கன அளவு கண்டுபிடிங்கன்னு டைரக்டா ஆரும் ஹைட்டும் எப்பவுமே எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு அது டைரக்ட் சம் ஆகிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுல இருந்து ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹைட்டை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கன அளவை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இது வந்து என்னது? ரீசனிங்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16 வந்து 76 மாறுது. 76க்கு அடுத்து 380. 380ல இருந்து 2280 மாறி இருக்கு. அப்போ இங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ இங்கே என்ன இருக்குது? 19 76 மாற்றணும் அப்படின்னா 19 நான் எதால் மல்டிப்ளை பண்ணால் 76 மாறும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 76 மாறும். ஸோ அடுத்து 76 380 மாற்றணும். இங்கே 6 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 0 வரும்? 5 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 76 × 5 போட்டேன் அப்படின்னா எனக்கு 380 வரும். அப்போ 76 × 5 6 5 30 35 3 38 380. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அடுத்து 5ஆல், அடுத்து கண்டிப்பாக 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இதே லாஜிக்கில் நம்ம யூஸ் சொன்னால் அப்போ 380 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 2280 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 7 56 14 5 19 14 1 15 வருமா? ஸோ 15,960. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா நம்ம ஒரு 0வை இங்கே ஆட் பண்ணாமல் விட்டோம். ஸோ 15,960. புரியுதா என்ன லாஜிக்னு? × 4 × 5 × 6. அப்போ அடுத்து வர்றது என்னது? × 7. அதுக்கு அடுத்த சீரீஸ் என்னவா இருக்கும்? 15 96 0 × 8 இருக்கும். இந்த மாதிரி இந்த சீரீஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நாங்கள் எழுதியிருக்கோம். அப்போது BULKHAD. ஓகேவா? ஸோ இதோட கோடு வந்து என்னவா எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ கம்ப்யூட்டருங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ COMPUTER இதுதான் கம்ப்யூட்டர். அதை எப்படி மாற்றிருக்காங்க? LNBBQSFU மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு கான்செப்ட் வந்து யோசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நேராக செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேற ஏதாவது லாஜிக் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே சியையும் எல்லையும் பார்த்தீங்கன்னா சி வந்து 3ஆவது இடத்துல இருக்குது, எல் வந்து 12ஆவது இடத்துல இருக்குது. ஸோ +8 ஓக்கும் எண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா -1 வருது. ஸோ இப்போ இதில் எந்த ஒரு லாஜிக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, நேராக கண்டுபிடிக்க முடியல. எம்முக்கும் பிக்கும் செக் பண்ணிங்கன்னா எம் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதையும் நான் வந்து விட்டுறலாம். அப்போ நான் வேற என்ன விதமாக யோசிக்கலாம்? இங்கே இந்த 3ஐயும் இந்த லாஸ்ட்டையும் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா சி வந்து 3rd பிளேஸில் இருக்குது, யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21வது இடத்துல இருக்குது. ஸோ இதுவும் உங்களால் யோசிக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நேராக பார்க்க முடியல, அப்புறம் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ண முடியல. அடுத்து நாம் இதை எப்படி பிரிக்கலாம்னா இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த 3ஐயும் எடுத்தோம்னா இங்கே சி இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ சிக்கு பக்கத்தில் தான் பி இருக்குது. மேபி இதையும் என்ன பண்ணியிருக்கலாம்? -1 எடுத்திருக்கலாம். அடுத்து எம் இருக்குது, இங்கே எல் இருக்குது. எம்முக்கு பக்கத்தில் தான் எல் இருக்குது. ஸோ இங்கேருந்து -1 எடுத்திருக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே ஓலேருந்து எண்ணுக்கு போகணும். ஓலேருந்து எண்ணுக்கு போகணும்னா ஓ 15ஆவது இடத்துல இருக்குது, என் 14ஆவது இடம். ஸோ -1 எடுத்தால் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே, -1 எடுத்திருக்கலாம். அப்போ இந்த செட்டையும் அதே மாதிரி எடுத்து பார்க்கலாமா? இந்த இதையும்
எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன லாஜிக்குங்கிறது கிடைச்சிரும். ஸோ இந்த மூணையும் பார்த்தோம்னா டீலேருந்து யூக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், +1 எடுக்கணும். ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு வரணும்னா +1 எடுக்கணும். ஈலேருந்து எஃப்க்கு வரணும்னா +1 எடுக்கணும். அப்போ இந்த மூணையும் இந்த கார்னரில் உள்ளதையும் இந்த லெஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா, அதை -1 பண்ணியிருக்காங்க. ரைட் கார்னரில் லாஜிக் என்னன்னா +1 பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ரெண்டையும் இப்படி எடுக்கலாமா, Pலேருந்து Q, Uலேருந்து V. ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்கலாம், +1 தான் எடுத்திருக்காங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? அப்போ இந்த இதுக்கு என்ன லாஜிக் வரும், BUL, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, KHEAD. ஓகேவா, KHEAD. ஓகே, ஸோ எப்படி பிரிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த மூணுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, அடுத்து இந்த மூணுக்கு ஒரு லாஜிக்கு, இந்த மிடில் இருக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கொண்டு வரணும், -1 போகணும். Bலேருந்து -1 போனீங்கன்னா A வரும். Lலேருந்து -1 போனீங்க அப்படின்னா K வரும். Uலேருந்து -1 போனீங்க அப்படின்னா T வரும். ஓகே, இங்கே +1, Eலேருந்து +1 எடுத்தால் F, Dலேருந்து +1 எடுத்தால் DE, Aலேருந்து +1 எடுத்தால் B. அடுத்து இங்கேயும் +1 தானே, Kலேருந்து +1 எடுத்தால் L, Hலேருந்து +1 எடுத்தால் I. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, KTAILEBF. ஸோ KTAILEBFங்கிறது ஆப்ஷன் B. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. 5, 8, 32. ஸோ 5, 8ஐயும் வச்சு ஏதோ 32ன்னு மாற்றிருக்காங்க. அடுத்து இங்கே என்னது இருக்குது, 9ஐயும் 6ஐயும் வச்சு 48ன்னு மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ 5ஐயும் 8ஐயும் வச்சு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், 5 × 8 40 மாற்ற முடியும். வேறு என்ன பண்ணலாம், 5 8ஐ வச்சு 32 மாற்றணும்னா, ஸோ 5, 8 - 1 போட்டேன் அப்படின்னா 7, ஸோ 35 தான் வருது. ஸோ இந்த லாஜிக் தப்பாக வருது. ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், 5 - 1 என்னது 4. ஸோ இந்த 5 - 1ன்னு போட்டுக்கலாம், 4 × 8. ஸோ எனக்கு என்ன வந்துடுது, 32 வந்துடுது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் -1 இன்ட்டு ரெண்டாவது நம்பர். இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்னது 9, 9 - 1 உங்களுக்கு என்னது 8, ரெண்டாவது நம்பர் எத்தனை 6. ஸோ 8 × 6 48. ஸோ லாஜிக் கரெக்டாக வருது. ஃபஸ்ட் நம்பர் -1 இன்ட்டு செகண்ட் நம்பர் 7 - 1 6, 6 × 9 உங்களுக்கு ஆன்சர் எத்தனை 54. 54ங்கிறது ஆப்ஷன் A. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், 47, 108, 169 இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குது. 22, 83, 144 இதுக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ இதே லாஜிக்கில் வரக்கூடியது எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த 108ஐயும் 47ஐயும் வச்சு நான் 169 கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டையும் வச்சு இதை கொண்டு வரலாம். இல்லைனா இது ரெண்டையும் வச்சு சென்ட்ரல் உள்ளது கொண்டு வரலாம். எப்படினாலும் நமக்கு லாஜிக் அமையலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். 108, 47 ரெண்டையும் ஆட் பண்ணால் 8, 15, 4, 1, 5, 155 தான் வருது. ஸோ அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 83, 22, 3, 2, 5, 8, 2, 10, 105. ஸோ 169 மாற்றணுமா? ஸோ இது கூட ஒரு 14 ஆட் பண்ணுங்கள். இதுலேயும் இது கூட ஒரு 14 ஆட் பண்ணால் 5, 4, 9. ஸோ 139 தான் வருது. அப்படி டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவையான நம்பரை ஆட் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல நமக்கு லாஜிக் கரெக்டாக வரல. அப்போ வேறு என்ன லாஜிக் இருக்குது? 83, 22 வச்சு 144 கொண்டு வரணும். நான் என்ன பண்ணலாம்? 83, 22. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 22 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 44. 44 + 83னா 4, 3, 7, 127 தான் வருது. ஸோ அப்போ விட்டுடலாம். 83 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3, 2, 6, 8, 2, 16, 166. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து இந்த 22 மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 144 வந்துடும். ஸோ இந்த லாஜிக் யோசிங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வரல. மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 144 வரப்போகிறது இல்லை. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஸோ அப்பவும் நமக்கு ஆன்சர் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 83 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை கழிக்கிறேன். கழிக்கும் போது எனக்கு 144 வந்துருச்சா? ஸோ இதே லாஜிக்கு இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். 108 அதாவது ரெண்டாவது நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 216 - 47 16ல் 7 போனால் 9. ஸோ 169 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை அதுலேருந்து கழிச்சிருக்காங்க. கழிச்சா மூணாவது நம்பர் கிடைக்குது. இங்கே அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது என்ன வருது, 73. 73 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, 2, 6, 146 வரும். அதுலேருந்து 11 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 135 தான் வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இதில் அதே மாதிரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4, 224 -51 போடும்போது 4ல் 1 போனால் 3, 12ல் 5 போனால் 7, 173 வந்துடுது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஸோ லாஜிக் புரியுதா? லாஜிக் எப்படினாலும்
இந்த கொஸ்டின்ல பாருங்க which two signs should be interchanged to make the given equation correct. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனாகவும் எடுத்துக்கலாம். நம்ம குவான்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கேட்பாங்க. ரீசனிங்கில் அதே இதை அப்படி கொடுத்துட்டு இந்த சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே நம்ம வந்து போர்டு மாஸ் ரூலை தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் நீங்கள் மைனஸையும் ப்ளஸையும் இடம் மாற்றினா இந்த சைடு இருக்க ஆன்சர் வருமா, இல்லை டிவைடையும் ப்ளஸையும் இடம் மாற்றினீங்கன்னா வருமா, இல்லை டிவைடையும் மைனஸையும் இடம் மாற்றினீங்கன்னா இந்த ஆன்சர் வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் நம்ம போக போகிறோம். இதில் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குயிக்காகவே ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது, மைனஸையும் ப்ளஸையும் இடம் மாற்றணும். மைனஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மைனஸை நான் இங்கே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் வந்துருச்சு. அப்போது இங்கே 7 × 318 வரும். அது கூட நான் 112 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவே பெரிய நம்பராக வருமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு 381 தான் வரணும். இந்த இடத்துல 25 × 25 தான், 25 ஆல்ரெடி இருக்குது. 7ஐயும் 318ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணும்போதே எனக்கு 381 பெரிய நம்பர் வந்துடும். அது கூட நான் 112 கூட்டும்போது கண்டிப்பாக 381 விட பெரிய நம்பர் தான் வரும். ஸோ நான் அதை கால்குலேட் பண்ணாமலே நான் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அடுத்து டிவைடையும் ப்ளஸ்ஸையும் நான் வந்து மாற்றணும். ஓகே, ஸோ டிவைடை தூக்கி இந்த இடத்துல போடணும், இந்த இடத்துல டிவைடை போடணும். ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். 25ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது, ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஸோ அதை வச்சே நான் இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து டிவைடையும் மைனஸையும் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்த 625 ÷ 25ங்கிறத நம்ம மாற்றவே வேண்டாம். நமக்கே தெரியும் 625 ஃபுல்லாகவே டிவைட் ஆகும்ட்டு. ஸோ அந்த இதை வச்சு யோசிச்சாலே இதை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்படியே அந்த மைனஸை கொண்டு வந்து இங்கே போட்டு டிவைடை இங்கே போட்டாலும் 318 112 வச்சு டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ராக்ஷனில் தான் வரும். நமக்கு வர்றது ஒரு ஹோல் நம்பர் வருது. ஸோ அதனால் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸு கிராஸு மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ்ஸையும் கிராஸையும் மட்டும் தான் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, 625 ÷ 25 கிராஸ் 7 + 318 - 112. ஸோ இதை பார்க்கும்போதே தெளிவாக தெரியுதா 381 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு? கண்டிப்பாக 100% வரும். ஏன்னா இங்கே இது ரெண்டையும் கட் பண்ணும்போது ஒரு 25 தான் வரும். 25 × 7 கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வரும், ஒரு 150க்குள்ளே தான் வரும். அப்போ இங்கே ஒரு 318. ஸோ ஆட் பண்ணி கழிக்கும் போது கண்டிப்பாக 381 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் படி இதை கட் பண்ணிங்கன்னா 25, அடுத்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 5 7 35, 7 2 14, 14 3 17. ஸோ 175 வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குது, 175, இங்கே ஒரு 318 - 112. ஸோ 175 + 318 ஆட் பண்ணால் 8 5 13, 8 9, 3 1 4, 493 - 112 2. அடுத்து 9ல் 1 போனால் 8, 381. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இந்த ரெண்டு சைனையும் நாம் இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? எக்ஸாமில் இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இதை உட்காந்து சால்வ் பண்ணி இதுக்கு போகிறதுக்குள்ளே 4 நிமிஷம் ஆகிரும். அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஆப்ஷனெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா எது கரெக்டோ அதை மட்டும் சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் 2 ஆப்ஷனில் வந்து கிட்டத்தட்ட சேமாக வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம 2 ஆப்ஷனுமே இந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ப்ளஸ்னா என்னதுன்னா A is the sister of B, ப்ளஸ்னா சிஸ்டர், மைனஸ்னா பிரதரு, கிராஸ்னா ஃபாதரு, டிவைட்னா ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் கரெக்ட்? ஓகேவா? ஸோ எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4ல் எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? எது கரெக்ட் கிடையாதுன்னா எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். A + Bனா A வந்து பியோட சகோதரி, மைனஸ்னா சகோதரர், கிராஸ்னா தந்தை, டிவைட்னா என்னது, மனைவி. ஓகே, ஸோ இருக்கிறதுல எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஸோ ஃபேமிலி ட்ரீ வரையலாம். ஸோ A + B, A + Bனா என்ன அர்த்தம்? A என்பவர் B இன் சகோதரி, A வந்து பியோட சிஸ்டர், பியோட சிஸ்டர் தான் யாரு, A. ஓகே, B - C, மைனஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ்னா என்ன அர்த்தம்? A என்பவர் B இன் சகோதரர். ஓகேவா? அப்போ இங்கே B என்பவர் C இன் சகோதரர். ஸோ B வந்து யாரு, C யோட சகோதரன். வரைஞ்சிட்டேனா? அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. A என்பவர் B இன் தந்தை, டிவைட் இருக்கா? ஸோ டிவைட்னா என்ன அர்த்தம், மனைவி. ஓகேவா? ஸோ C வந்து D யோட மனைவி, C வந்து D யோட மனைவி. அப்போது கண்டிப்பாக C பொண்ணாக இருப்பாங்க, D ஆணாக இருப்பாங்க. ஸோ C வந்து D யோட மனைவினா என்ன அர்த்தம்? இவங்க பொண்ணுனா கண்டிப்பாக அவங்க வந்து பையனாக தான் இருப்பாங்க. ஸோ D வந்து ஆணுன்னு சொல்லிடலாம். அடுத்து என்ன இருக்குது, D × E இருக்குது. கிராஸ்னா என்ன அர்த்தம்? என்பவர் பியோட தந்தைன்னு சொல்லியிருக்காங்க கிராஸ்னா. அப்போ D வந்து யாருக்கு தந்தை, ஈக்கு வந்து அப்பா.
ஓகேவா? ஸோ ஈக்கு அப்பா, இ மைனஸ் எஃப். மைனஸ்னா என்னது? சகோதரர். இ வந்து யாருக்கு சகோதரர்? எஃப்க்கு சகோதரர். ஓகேவா? ஸோ அதுக்கு கொடுத்ததுக்கு நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பவர் எஃப்பின் தாயின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து எஃப்போட அம்மான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? அண்ணனோட அப்பா, அப்பாவோட ஒய்ஃபு. இந்த ஈக்கு அப்பா வந்து டினா, ஈக்கு அம்மா வந்து யாரு? டியோட ஒய்ஃபு தான் சி. அப்படி தானே? அப்போ ஈயோட அம்மா யாரு? சி. ஓகேவா? அப்போ எஃப்க்கும் இவங்க தானே அம்மா. இது கரெக்டு. இ என்பவர் பியின் சகோதரர். இ என்பவர் பியின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. இ வந்து யாருக்கு சகோதரன்? எஃப்க்கு தான் சகோதரன். அப்போ ஈக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? பி வந்து மாமா, அப்படிதானே? ஈயோட அம்மாவோட அண்ணன், அப்படிதானே? ஈயோட அம்மா தான் யாரு? சி. சியோட அண்ணன் தான் யாரு? பி. அப்போ தாய் மாமா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் எனக்கு தப்பு. இதில் எனக்கு தப்பான ஆப்ஷன் எது வந்து சரியானது அல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனை தான் நாம சூஸ் பண்ணணும். எது கரெக்டான ஆன்சர்னு சூஸ் பண்ண சொல்லல. இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தான், இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஏ என்பவர் டியின் மனைவியின் சகோதரர். ஏ என்பவர் டியோட மனைவியின் சகோதரர். டியோட மனைவி யாரு? சி. இவங்களோட சகோதரி, சகோதரி. ஓகே, அப்படிதானே? சியோட சகோதரி தானே? ஸோ இதுவும் கரெக்ட். ஏ என்பவர் சியின் சகோதரி. ஏ என்பவர் சியின் சகோதரி. ஏ வந்து யாருன்னா சியோட சகோதரி. கரெக்ட் தானே? சியோட சகோதரி தான் ஏ. இதுவும் கரெக்ட். நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம்னா கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ண மாட்டோம். சரியானது எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா, நாம இந்த ட்ரீ வரைஞ்சிட்டு இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எது கரெக்ட் ஆன்சரோ அதை தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த சரியானது, இந்த அல்லங்கிற வார்த்தை நமக்கு எக்ஸாம் அல்ல நம்ம கண்ணில் படாது. ஸோ படக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணிட்டே இதுவே கரெக்டாக தானே இருக்கு, இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து தப்போ அதை சூஸ் பண்ணணும். இது வந்து எனக்கு இந்த ட்ரீ படி கரெக்ட், இந்த ரிலேஷனும் இந்த ட்ரீ படி கரெக்ட், இந்த ரிலேஷனும் இந்த ஃபேமிலி ட்ரீ படி கரெக்ட், இது மட்டும் தான் தப்பு. ஸோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். ஏன்னா இங்க கேட்டிருக்கிறது எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணணும். குறிகளை வரிசையாக மாற்றவும், கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சமநிலைப்படுத்தவும் கணித குறியீடுகளின் சரியான கலவையை தேர்ந்தெடுக்கும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல ஆன்சர் கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 17 டிவைடட் பை 21. ஸோ 17ஐயும் 21ஐயும் என்னால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதை வச்சே மேபி இது வராது அப்படின்னு நான் எலிமினேட் பண்ணலாம். அடுத்து 17 மைனஸ் 21 இருக்கு. ஸோ 17 மைனஸ் 21 போது ஸோ மைனஸில் வரும். ஸோ மேபி வரலாம். ஸோ என்ன செக் பண்ணுங்க, 17 மைனஸ் 21, அடுத்து டிவைடட் பை 7, அடுத்து என்ன இருக்கு? ப்ளஸ் 5, அடுத்து கிராஸ் 4. இது போடும்போது ஆன்சர் வந்து என்ன வருது? 34 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 3 தடவை போகும். ஓகேவா? ஸோ 3 டைம்ஸ் போகும்போது 17 மைனஸ் 3 உங்களுக்கு என்ன இருக்கும்? 14. ஸோ 14, ஸோ 14 ப்ளஸ் 20. ஸோ கரெக்ட், 34 ஆன்சர் வந்துடுது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ கிளியரா? நம்ம சில இடத்துல ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். சில இடத்துல இந்த மாதிரி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே 17 மைனஸ் 21 வந்துச்சு. ஆனால் அடுத்து நான் செக் பண்ணும்போது 21 டிவைடட் பை 7 வருது. அப்போ நான் இந்த இடத்துல 7ஐயும் 21ஐயும் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக 3 இது வந்து 3ஆ மாறிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு? 34 வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாமல் ஒரு சின்ன டவுட் வருது அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துடணும். ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்க போது. அந்த கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பிலேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடும். இந்த கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் எப்படி இருக்குமோ அந்த இதுபடி அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெட்டர் வச்சு செக் பண்ணும்போது எல்லாத்துலேயும் எல் தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது லெட்டர் வச்சு பார்க்கும்போது இங்கே ஏல ஆரம்பிச்சிருக்கு, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போது யாரெல்லாம் நான் செக் பண்ணணும்? இப்போது 1, 4, 5 இவங்களை மட்டும் செக் பண்ணால் போதும். இவங்களில் யார் ஃபஸ்ட்டு வருவான்னு பார்க்கணும். ஸோ அப்போ மூணாவது லெட்டரையும் சேர்த்து செக் பண்ணணும். இங்கே எம்மில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே என்னு, இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஏபிசிடியில் எம் தானே வரும். ஸோ 1, அடுத்து தானே என் வரும். ஸோ 4, அடுத்து தான் யூ வரும். 1, 4, 5. ஓகே, ஸோ அப்போ இவங்க 3 பேரையும் நான் செக் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து 2, 3, 6 இவங்க 3 பேருக்குள்ள அடுத்து யார் வருவாங்கன்னு பாருங்க. ஸோ ரெண்டாவது லெட்டர் செக் பண்ணும்போது இங்கே ஐ இருக்கு, இங்கே இ இருக்கு, இங்கே ஐ இருக்கு. ஏபிசிடியில் இ வருமா ஐ வருமா? ஃபர்ஸ்ட் இ தான் வரும். ஸோ அப்போ இவனையும் நான் வந்து செக் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே எல்ஐ ஜிஹெச்டி இருக்கு, இங்கேயும் எல்ஐ ஜிஹெச்டி. இது வரைக்கும் நான் இவங்களில் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அடுத்த லெட்டர் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? அடுத்து இங்கே வந்து இ இருக்குது, இங்கே வந்து எல் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன சொல்லிடலாம்? இ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 2, 6ன்னு சொல்லிடலாம். அப்போ 1, 4, 5, 3, 2, 6. 1, 4, 5, 3, 2, 6ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா?
ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இஃப் 11th August 2004 இஸ் ஆன் ஃப்ரைடே, தென் வாட் வில் பி த டே ஆஃப் 11th February 2006? ஆகஸ்ட் 11 2004 வெள்ளிக்கிழமை என்றால் 11 பிப்ரவரி 2006 என்று என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 11 2004 வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஓகேவா? அதே இது 11 பிப்ரவரி 2006 வந்து என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேலண்டரில் உள்ள கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே, இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஆகஸ்ட்டில் எத்தனை நாள்? மொத்தம் 31 நாள். ஓகேவா? ஸோ 11ஆம் தேதி வரை முடிஞ்சிருச்சு. அடுத்து மீதி இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? ஆகஸ்ட்டில் ஒரு 20 நாள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆகஸ்ட்டில் ஒரு 20 நாள் இருக்கும். அடுத்து ஆகஸ்ட்டுக்கு அடுத்து என்ன வரும்? செப்டம்பர் வரும். ஸோ செப்டம்பரில் எத்தனை நாள் இருக்கும்? 30 நாள். அடுத்து அக்டோபரில் 31 நாள் இருக்கும். நவம்பரில் எத்தனை இருக்கும்? 30 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பருக்கு அப்புறம் டிசம்பரில் 31 நாள் இருக்கும். இது சின்ன வயசில் அந்த விரலை மடக்கிட்டு பள்ளமாக இருந்துச்சுன்னா 30 நாள், மேடாக இருந்துச்சுன்னா 31 நாள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும், ஜனவரினா 31, டிசம்பர்னா 31, அதுக்கப்புறம் இடையில பிப்ரவரி வந்து 28ன்னு ஒவ்வொரு டேஸ்லையும் ஒவ்வொரு மந்த்லையும் எத்தனை நாள் இருக்குங்கிறது பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ இது வந்து என்னது? 2004 இருக்கக்கூடிய எல்லா நாளையும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நாட்கள் வருதோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து எனக்கு என்ன பிறந்துடும்? 2004க்கு அப்புறம் 2005 வந்துடும். ஓகே, ஸோ 2005ல் டோட்டலாக எத்தனை நாள் இருக்கும்? 365 நாள் இருக்கும். டோட்டலாக 2005ல் எனக்கு எத்தனை நாள் இருக்கும்? 365 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் 2006 பிறந்துடும். 2006ல் நான் எது வரைக்கும் கவுண்ட் பண்ணால் போதும்? 11 பிப்ரவரி வரை நான் கவுண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக எனக்கு 2004ல் இந்த கொஸ்டின் படி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2004 முடிஞ்சதுக்கப்புறம் 2005 பிறந்துடும். 2005ல் மொத்தமாக 365 நாள் இருக்கும். 2005 முடிஞ்சதுக்கப்புறமா 2006 பிறக்கும். 2006ல் எனக்கு ஜனவரியில் 31 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிப்ரவரியில் எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? அவங்களே 11ஆம் தேதி வரை தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 11 நாள். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 30, 20, 50, 81, 81, 30, 111. ஸோ 112, 112 ஒரு 30, 142, 143, 153, 154, 184. ஸோ 365 + 184. ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 5 நாள் 9, 8 6 14, 3 நாள் 3 1 4, 4 1 5, 549 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஸோ இந்த 549 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு மீதி வருதான்னு பாருங்கள். 549 ÷ 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 7 7 49, 5 8 7 56. ஸோ மீதி எத்தனை? 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ மீதி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 3 வருது. ஒருவேளை இங்கே மீதி வரலை அப்படின்னா, அந்த மீதி வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கும். இங்கே என்ன நாளில் முடிஞ்சிருக்கோ அதே நாள். ஒருவேளை மீதி 0 வந்துச்சுன்னா அந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே மீதி எனக்கு வரலை. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு மீதி எத்தனை வருது? 3 வருது. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கணும். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா எனக்கு என்ன கிழமை வரும்? வெள்ளிக்கு அப்புறம் ஒரு 3 நாள்னா சனி, ஞாயிறு, அந்த மூணாவது நாள் என்னவா இருக்கும்? திங்கட்கிழமையா இருக்கும். அப்போ அவங்க சொன்ன டேட் வந்து எனக்கு என்னது? மண்டே, திங்கட்கிழமை. ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் கேலண்டர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். இது எல்லாமே நம்மளோட ஆப்பில் வந்து உங்களுக்கு நான் வந்து பேசிக்லேருந்தே டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது 2004 இருந்த மொத்த நாட்களோட எண்ணிக்கை. இது வந்து 2005 இருந்த மொத்த நாட்களோட எண்ணிக்கை. இது 2006ல் நமக்கு பிப்ரவரி 11 வரை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இதை எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணால் 549 வரும். அதை நான் எதுக்காக 7ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி 0 வந்துச்சுன்னா அவன் என்ன டே கொடுத்துருக்கானோ அந்த டே தான். ஓகேவா? ஸோ இங்கே மீதி எனக்கு 0 வரல. அதனால அந்த டேலேருந்து மீதி 3 வந்ததுனால +3 எடுத்திருக்கேன். மீதி 4 வந்துருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்? செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும். வெள்ளி +4ங்கும் போது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் தான் இருக்க போது. நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய
ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். நீங்கள் எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, ரயில்வே படித்தாலும், டிஎன்பிஎஸ்சி படித்தாலும், இல்லை மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க, இல்லை ரீசனிங்கில் வீக்காக இருக்கீங்க, டெஸ்ட் வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே எனக்கு பிடிஎஃபாக வேணும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வேணும், எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் A to Z வேணும் அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் மேக்ஸில் மட்டும் வீக்காக இருக்கீங்க, மேக்ஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் மேக்ஸுக்கான கிளாஸஸும், ரீசனிங்கான கிளாஸஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணும், எனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் லைவ் கிளாஸஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் பிப்ரவரியிலேருந்து நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போகணும். ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ஸே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வே தனியாக, எஸ்எஸ்சி தனியாக, ஆர்பிஎஃப் தனியாக நம்ம வந்து கிளாஸஸ் வச்சுருந்தோம். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரயில்வேயும் படிக்கிறாங்க, எஸ்எஸ்சியும் படிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறாங்க. ஸோ அதனால தான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே கோர்ஸாகவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொண்டு வந்தாச்சு. ஓகே? ஸோ இதில் இருக்கிறது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது. உங்களுக்கு இதிலேயே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் நேற்றையோட ஆஃபர் முடிஞ்சிடும்னு சொன்னேன். ஸோ பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் எரர், ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 1500க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கூப்பன் கோட் வந்து LAM10. ஓகே? ஸோ இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்க எல்லா கொஷின்ஸுமே நம்மளோட எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் 23 to 24க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவும் ஆல்ரெடி 80% ஆஃபரில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகலை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ கரெக்ட் மறக்காமல் LAM10ங்கிற கூப்பன் கூட வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 8925050798. அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பற்றின டவுட்டாக இருந்தாலும் என்ன டவுட்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபைல்ஸுக்குள்ளே போனீங்கன்னா புக் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் டெலகிராம் குரூப்லையும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணலாம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் புக்கை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கோட PDF எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த புக்ஸை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியமுக்கு வந்து நம்ம கோர்ஸில் வந்து நான் உங்களுக்கு PDF-ஆக வந்து எல்லாமே CBSE லெவலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே PDF-ஆக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் டைம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கரெக்டாக ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் ஒரு பிகினராக ஒரு 0 லெவலில் உள்ள வரீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கரெக்டாக ஷெடியூல் போட்டு படிச்சிங்கன்னா அதில் இருக்க கிளாஸஸ் எல்லாத்தையும் 6 மந்த்ஸில் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா மறக்காமல் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து LAM10ங்கிற கூப்பன் கோடை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கூப்பன் கோட் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸ் வந்து மார்னிங் 7 o'clock நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஈவினிங்கும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பழைய ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் இன்னும் டைட்டாக ஒரு நாளைக்கு டைட்டாக ஷெடியூல் கொண்டு போனேன். நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி மார்னிங் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிங்க. நான் தனியாக கம்யூனிட்டி பிளேலிஸ்ட்டு தனியாகவே போட்டிருக்கேன். ஓகேவா? ஜிடிக்கு இப்போ நடத்தின எல்லா கிளாஸும் இது வரைக்கும் ஒரு 16 கிளாஸ் போயிருக்குமா, 16 கிளாஸுக்கான வீடியோஸும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எல்லோரும் பாருங்கள். நம்ம வந்து டெய்லி 2 கிளாஸ் வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே? திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.